கும்பராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. கும்பராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியா இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறார். அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மன பாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்கு. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கும்பராசி பலன்களுக்குள்ள போலாம் வாங்க. அன்பான கும்பராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறமையும் பகுத்தறிவும் அதிக ஞாபக சக்தியும் கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எப்பவுமே ஆர்வம் காட்டுவீங்க. சமூக சிந்தனையும் அக்கறை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. தவறான விஷயங்களுக்கு என்னைக்குமே துணை போக மாட்டீங்க. தன்னை விரும்புறவங்க கிட்டையும் தாம் மேல பாசம் காட்டுறவங்க கிட்டையும் பாசமா நடந்துப்பீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் உறுதியா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் எப்பேற்பட்ட ரிஸ்கையும் எடுக்க தயாரா இருப்பாங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தடுமாறினாலும் தன்னோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய உறுதியான மனம் படைச்சவங்களா இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சே வச்சிருப்பாங்க. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். நண்பர்கள் வழியில அலைச்சல் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக ஆதரவுகள் கிடைக்கும். குழந்தைகள் வெளியில சுப செய்திகள் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சுக்கிட்டு எதிர்காலத்திற்கான திட்டங்களை நீங்க போடணும். வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மேன்மை உண்டாகும். உடல்நிலையில சோர்வும் மந்த நிலையும் இருந்தாலும் அடிப்படையான விஷயங்களுக்கு சில போராட்டங்களை நீங்க செய்யற மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நண்பர்கள் உங்க கூடவே தொடர்ந்து இருப்பாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு சாதகமான சில பலன்கள் எல்லாமே நடக்க போகுது. எத்தனையோ கனவுகளோடவும் எதிர்பார்ப்புகளோடவும் தான் இந்த 2026ஆம் ஆண்டை நீங்க தொடங்குனீங்க. ஆனாலும் இப்ப வரைக்குமே உங்களுக்கு பெருசா எந்த ஒரு விஷயங்களும் நடக்கல. இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய பிடிப்பனையை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அதனாலேயே நிறைய நேரங்கள்ல மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேல நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமா வருங்க. மத்தவங்களுக்காக நான் அனுபவிச்சது எல்லாம் போதும், இதுக்கப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு லட்சியத்தோடு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளா இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கறத தெரியாம தான் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்பவாவது இவங்க நம்ம மேல எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்றீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு தான் கடவுள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல உண்டு வேலை உண்டு அப்படின்னு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம சரியா சாப்பிட முடியாம அவ்வளவு ஏங்க நிம்மதியா தூங்க முடியாம கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல பெருசா செலவு வந்துருச்சு, குடும்பத்துல அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்க வாழ்க்கையில முடங்கிருச்சுனா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாதுங்க. ஆனா நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய
நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இதனால் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்பட்டது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களால எந்த பிரச்சனைகளும் வராது. ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க மூலமா தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்பவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் இயக்கத்தின் காரணமா உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். முதலாவதா மீனராசி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்துல சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறார். தடைகளை எல்லாம் விலக்க போறார். இதன் மூலமா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. இதன் மூலமா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதுல பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடிய உங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும். புதிதாக வீடு, வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்துல பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குரு பகவான் உச்ச ராசியான கடக ராசிக்கு போகும் பொழுது கஜ கேசரி யோகமும் உண்டாக போகுது. இந்த நேரத்துல உங்க நிதி நிலைமையில ரொம்பவே முன்னேற்றமா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போறீங்க. உங்க குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்துல ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியில குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள்ல முடங்கி கிடந்திருப்பாங்க. நடக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக நிவர்த்தியாகும் போது கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்துல பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்க சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ, ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்கள்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போறீங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமா நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமா கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானா கிடைக்கும். தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உடன் வேலை செய்யறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமா அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பணபலன்கள் ஏதாவது வராம இருந்துச்சுன்னா அந்த பணபலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்துல கிடைக்கும். அரசு வேலை இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறமா எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாம நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாம புதிதாக புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களா இருக்க போகுது. குடும்பத்துல முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டயுமே எந்த ஒரு இடத்துலயுமே அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்க வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுறதோ, மட்டம் தட்டி பேசுறதோ, அதை காயப்படுத்துற மாதிரி பொது இடங்களை பேசக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம்ங்க. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்துல இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது.
மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதுலயும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையா இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம் 2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மனப்பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டா உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துட்டு இரண்டாவது திருமணத்தை முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அடுத்த மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாம போறது மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமா பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களே காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற ஜாதியா இருக்கு, நல்ல குடும்பமா இல்ல, வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உண்மையாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டில் சொல்லும் பொழுது பெற்றோர்களே உங்களுடைய காதல் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்டாக தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது போராட்ட காலமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடவும் சுயமரியாதையோடவும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. சில போலியான நபர்கள் உதவி செய்கிறேன் அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழலும் இருக்குது. எப்படிப்பட்ட நபர்களை நீங்க சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம எப்பவும் போல உங்க கடமையை செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வமும் கிரகநிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்கு. இப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்துல உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கறத மட்டுமே நீங்க எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுத்தி சுத்தி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க முன்னேற்ற பாதையில போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாக நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ரொம்ப நாட்களா உங்கள் விட்டு போன உறவுகள் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஒரு சண்டை சச்சரவு மூலமா விட்டு விலகி போன குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், இல்ல சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், இல்ல நண்பர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல நாள் கழித்து மீண்டும் உங்களுடன் வந்து சேர போறாங்க. அப்படி சேரும் போது இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நிச்சயமா உங்களுடைய நல்ல ஒரு உறுதுணையாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவுகள் குறைவு என்பதால் சிறிது சேமிக்கவும் முடியும். பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குடும்பம் தொடர்பான வெளியூர் பயணம் சாதகமாக முடியும். நீண்ட நாட்களாக செலுத்த முடியாமல் இருந்த குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலகத்தில் உற்சாகமாக உங்கள் பணிகளை செய்வீங்க. ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். அதனால் நன்மையே ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரியுடன் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவாங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். எடுக்கும் காரியங்களை செய்வதற்கு அனுபவ அறிவும் செயல்திறனும் அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனம் சேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை நீங்கும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க. பெண்களுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை.
அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு சிறப்பான லாபத்தை பெற முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது, வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வம்பு வழக்குகளில் இழுபறியான நிலையை நீடிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். உற்பத்தியிலும் விற்பனையிலும் அதிக முயற்சிகளை மேற்கொண்டால் எந்த போட்டி பொறாமைகளையும் எதிர்கொள்ள கூடிய ஆற்றல் உண்டாகும். அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து ஆர்டர்கள் கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் கூட்டாளிகளின் ஆதரவும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கிவிடும். வாங்கிய வங்கி கடன்களையும் அடைச்சிருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் பெருமானை தேங்காய் உடைத்து வழிபாடு செஞ்சுட்டு வர எல்லா சிக்கல்களும் தீரும். முயற்சிகள் சாதகமான பலனை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5ங்க. இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.